வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய செய்திகளுடன் உங்கள் முன் வந்திருக்கிறது இன்றைய உலகச் செய்திகள். முக்கியமாக மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமை மிகவும் பதற்றமாக மாறியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் உலகளவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் பல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக மேலும் பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் குவைத் சர்வதேச விமான நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் கடுமையாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாக இருக்கும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தற்போது பதற்றம் அதிகரித்துள்ளது. உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் பெரிய பகுதி இந்த பாதை வழியாக செல்லுவதால் இங்கு போர் ஏற்பட்டால் உலகளவில் பாதுகாப்பு காரணங்களால் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு செல்லும் சில சர்வதேச விமான சேவைகள் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளன அல்லது ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் பார்க்கும்போது மத்திய கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் இந்த பதற்றம் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இந்த நிலைமை எப்படி மாறும் என்பதை உலகம் முழுவதும் கவனித்து வருகிறது. இதுபோன்ற முக்கிய உலகச் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம்.